ஒருவர் இறந்தபின் உடம்பை விட்டு வெளியேறிய ஆத்மா மறுபடியும் உடம்பிற்குள் நுழைய பல வழிகளில் முயற்சிக்கும். இதனால்தான் கால் தடை போன்ற இடங்களை கட்டிவிடுவார்கள். இந்து மதத்தில் மரணத்திற்குப் பிறகு ஆத்மா தனது பயணத்தை தொடரும் என்று நம்பப்படுகிறது. உடலை சுத்தமாக கழுவுவது அந்த ஆன்மாவை அதன் அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்துவதற்கான ஒரு முறையாகும். நெற்றியில் ₹1 வைப்பது பழங்கால நம்பிக்கைப்படி ஆன்மா மறுபிறப்பின் உலகை அடைய வைதரணி நதியை கடக்கும்போது படகோடி கருமாதி காசாக அதை கொடுக்கும் ஒரு வழியாகும். 16ஆம் நாள் நடத்தும் கருமாதி மிக முக்கியமான ஒன்று. கர்மா என்றால் கருமங்கள், ஆதி என்றால் இறுதி நிலை. ஒரு மனிதனின் கர்மங்களை முடிவுக்கு கொண்டு வருதல், இதுவே கருமா. இந்த நாளே அந்த ஆன்மா கடைசியாக நம்மிடம் தொடர்பில் இருக்கும் நாளாகவும் இருக்கிறது. நாம் வைக்கும் படையல் மற்றும் ஓதும் மந்திரங்கள் அந்த ஆன்மாவிற்கு லோகம் செல்லும் வரை வலிமையாக துணையாக இருக்கும்.